அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வசனமா இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எதை ஆண்டவர் கொடுக்கிறாரோ, எதை நமக்கு செய்கிறாரோ அது நிலையானதா இருக்கும். நம்ம ஏசப்பாவை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா எல்லாவற்றிலும் அவரை நம்பி இருக்க வேண்டும். தேவ சமூகத்துல நல்லா ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இதோ கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அவர் கொடுப்பதை, அவர் செய்வதை நாம் மனமாற ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதுதான் நிலையானது. எதா இருந்தாலும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதுதான் நிலையானது. ரெண்டாவது, அதுல கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நமக்கு தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிறாரா, அது அப்படியே ஆசீர்வாதமாய் வாங்கி இதோ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்பிளா நான் சொல்றேன், ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல காத்துருங்க, சித்தத்தை உணர்ந்து காத்துருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்குரியதை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.